உலகத்திலே தான் தான் மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு, தன்னைத்தான் மிகப்பெரிய அளவிலான ராணுவ பலங்கள் இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருந்த நாடானது தற்பொழுது ஈரானிட்ட சிக்கி சின்ன பின்னமா போய் கொண்டிருக்குது. அந்த நாடோட பொருளாதாரம் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து ஈரானால சுட்டு வீழ்த்தப்படுகின்றது. உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவானது ஈரானை வெறும் 2-3 நாட்களுக்குள்ளேயே வந்து ஈரானினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை செய்து ஈரானுடைய வளங்களை வந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி திட்டம் போட்டுதான் இந்த தாக்குதலை வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 35 நாட்களை தாண்டியும் இந்த போரானது நடைபெற்றுக் கொண்டு செல்லுது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த போர்ல 35 நாட்களை தாண்டி இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஆனா ஈரான் அமெரிக்காவிடம் அடிபணிவதாக இல்லை. ஈரான் அமெரிக்காவை எவ்வளவுக்கு அதி பயங்கரமாக தாக்கியமோ அவ்வளவுக்கு அதி பயங்கரமாக தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தற்போது நடைபெறுகின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அமெரிக்காவை விட அதிக ராணுவ பலம் கொண்ட நாடு ஈரானா இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னா அமெரிக்காவினுடைய அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து ஈரானால சுட்டு வீழ்த்தப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய F-15 ஃபைட்டர் ஜெட் ஆனது ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்த 2 பைலட்ல ஒரு பைலட் வந்து உயிரோட மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பைலட் வந்து காணவில்லை. அவரை வந்து ஈரான்ல வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இதுல ஒரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கின்றது. அந்த பைலட்டை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அல்லது அந்த பைலட் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கு $60,000 வந்து பரிசு வழங்கப்படும் சொல்லி ஈரான் அரசாங்கமானது ஈரான் மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த காணாம போன அந்த பைலட்டை தேடி அமெரிக்காவானது மேலதிகமான 2 ஹெலிகாப்டரை அனுப்பியிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டரையும் பார்த்தோம்னு சொன்னா ஈரானானது சுட்டு சேதமாக்கி இருக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த ராணுவ வீரர்களும் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஃபைட்டர் ஜெட் மட்டும்தான் ஈரானால சுட்டுப்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா A-10 தண்டர் போல்ட்னு சொல்லப்படுகின்ற இன்னொரு ஃபைட்டர் ஜெட் வந்து ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த இந்த ஃபைட்டர் ஜெட் எங்க விழுந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா குவைத்துல தான் இந்த ஃபைட்டர், அதாவது ஈரானால சுடப்பட்டு சேதமாக்கப்பட்ட இந்த ஃபைட்டர் ஜெட் ஆனது குவைத்துல போய் விழுந்து வெடிச்சிருக்கின்றது. இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்த பைலட் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். அப்ப பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவினுடைய 2 அதிநவீன மிகப்பெரிய ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா 2 ஹெலிகாப்டரையும் வந்து சுட்டு சேதப்படுத்திருக்காங்க. இந்த தாக்குதல் நடவடிக்கையானது ஈரானால 35 நாட்களுக்கு மேலதிகமாக அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் தொடர்ச்சியாக சண்டை பிடிச்சு அவர்கள் வந்து பலவீனப்பட்டிருப்பார்கள் சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்டபடியும் வந்து ஈரானானது பெரிய அளவில் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தான் சொல்லப்படுது. ஆனா இவர்கள் நடத்துற தாக்குதலை பார்த்தா ஈரானானது பலவீனப்பட்ட மாதிரி தெரியவில்லை. 35 நாட்களை தாண்டியும் அமெரிக்காவை எதிர்க்கிற பலம் வந்து அவரிடம் இருப்பது போலதான் தற்பொழுது தெரிகின்றது. சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த போரானது தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போரானது தங்களுடைய பேச்சுவார்த்தையினை ஒரு பொழுதும் பாதிக்காதுன்னு சொல்லியும் 48 மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து கேட்டிருக்கிறது. ஆனா அந்த ஒப்பந்தமானது ஈரானால மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவானது ஈரான்கிட்ட தற்பொழுது அடி வாங்குதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய போர் விமானங்களா இருந்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய ராணுவ நடவடிக்கைகளா இருந்தாலும் சரி, ஈரானை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றன்னு சொல்லலாம். இந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஈரான்கிட்ட கேட்டிருக்கிறார். ஆனா ஈரான் தரப்புல அந்த ஒப்பந்தமானது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அடிக்கிற இடத்துல ஈரான் இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவை தொடர்ச்சியாக அமெரிக்காவும் இஸ்ரேலையும் வந்து தொடர்ச்சியாக ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறாங்க. இதை தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்லயும் வந்து ஈரான் தரப்புல வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்கின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல தற்பொழுது என்ன நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல கப்பல்களானது ஈரானினுடைய சேஃப் காரிடோர்னு சொல்லப்படுகின்ற, அதாவது ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிக்கு ஊடாகத்தான் அந்த கப்பல்கள் வந்து பயணிக்கின்றது. அந்த கப்பல்கள் அதால பயணிக்கிறதுக்காக ஈரானுக்கு $2 மில்லியன் வரை வந்து கட்டணம் செலுத்துகின்றது. இது வந்து எப்படி செயற்படுகின்றன்னு சொன்னா ஒரு டோல் கேட் மாதிரி தான் இது வந்து செயற்படுகின்றது. அதாவது அந்த பாதை ஊடாக அந்த ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த சைட் ஹோமோஸ்ல இருக்கிற அந்த பகுதி ஊடாக அந்த கப்பல்கள் பயணிக்கிறதுக்காக பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு $2 மில்லியன் வந்து கட்டணமாக செலுத்தி அந்த பாதை ஊடாக பயணிக்கின்றனர். இதனால பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு பெரிய அளவிலான வருவாய் வரும். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகளும் சரி, அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு வந்து பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும். தற்பொழுது நடைபெற்றிருக்கிற விடயங்களை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது அமெரிக்காவினுடைய F-15 ரக போர் விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. A-10 ரக போர் விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு பைலட் வந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கு. இன்னொரு பைலட் வந்து காணவில்லை. அந்த பைலட்டை பிடிச்சு தாராக்களுக்கு வந்து $60,000 வந்து
பரிசு பணம் வந்து பெருசாக வழங்கப்படும் சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தோம்னு சொன்னா அந்த காணாம போன பைலட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவால் அனுப்பின 2 அதிநவீன ஹெலிகாப்டர் வந்து ஈரானால சுட்டு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதானே பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவால ஈரான்கிட்ட கேட்கப்பட்ட அந்த அமைதிக்கான ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தமானது ஈரானால மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் போய் அமெரிக்காவிட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேட்டு அமெரிக்கா மறுக்கையில, அமெரிக்கா போய் ஈரான்கிட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேட்டிருக்காங்க. ஈரான் வந்து அதை மறுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அமெரிக்காவை விட ஈரான் வந்து தற்பொழுது பலமாய் இருக்கிறாங்க. அமெரிக்காவோட கையை விட ஈரானினுடைய கை வந்து இந்த போர்ல ஓங்கி இருக்குது. அதனால ஈரான் வந்து அமெரிக்காவை தொடர்ச்சியாக தாக்குற முடிவுல இருக்கிறாங்க. இந்த போரானது எப்படி முடிய போகுது, இந்த போரானது உலக பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கங்களை செலுத்த போகுது என்பதற்கான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.